உண்டாகட்டும். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கிருபையான கால வேளையிலே உங்களை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளில் தேவ சமூகத்தில் என்னோடு கூட மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை தேவ மகிமைக்காக நீங்கள் வாசித்து பாருங்கள். அன்பான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிறவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயாய் இருக்கிறார்கள் என்று சொன்னார். அன்பான தேவ ஜனமே, திரள் கூட்டமான ஜனங்க இருந்தாங்க. அந்த இடத்துல ஆண்டவர் பிரசங்கித்து கொண்டிருக்கும் போது அவருடைய தாயும் அவருடைய சகோதரனும் அவருடைய சகோதரிங்க எல்லாம் வந்து அந்த நெருக்கத்தில் அன்பானவளே அவரை காண முடியாமல் கூப்பிடுறாங்க. அப்போ அவங்க கூப்பிடுறவங்க சொல்லுங்க, தாய் சகோதரன் சகோதரி வந்திருக்காங்க. ஏசாமி என்ன தெரியுங்க சொன்னார்? தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவன் தான் எனக்கு தாயும் சகோதரனும் சகோதரி என்று சொன்னான். அப்போ இந்த வார்த்தையை கவனிக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ யாராவது நீ எந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் கவலை இல்லை. நீ யாராக இருக்கணும்னு தேவன் எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிற மனுஷனாக இருக்க வேண்டும். ஏன்னா இன்றைக்கு நாம் பல நேரங்களில் அநேகருடைய வாழ்க்கையில் நாம் ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்தானம் எடுத்தோம், ஆண்டவருடைய பிள்ளை ஆயிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம். ஆனால் அவங்களுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவ சித்தத்தை காட்டிலும் சுய சித்தம் தான் அதிகமாக காணப்படுகிறது. ஆகையால் தான் அநேகருடைய வாழ்க்கையில் அன்பான தேவ ஜனமே அவங்க எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்களை அவங்களால பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்குது. ஏன் அவங்க எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் அவங்களால பெற்றுக்கொள்ள முடியலன்னா அவங்க தேவ சித்தத்தை செய்யாமல் சுய சித்தத்தை செய்கிறார்கள். ஆகையால் தான் இந்த கால வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மையை தேவன் உங்களுக்கு செய்ய வேண்டுமானா நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். தேவ சித்தத்தை முற்றிலுமாக செய்ய நம்மை விட்டு கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் வேதத்தில் 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே தேவ மனுஷனாகிய பவுல் சொல்லுகிறார், தேவனுடைய சித்தம் நம்ம பரிசுத்தமாக இருக்கிறது. இப்போ தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன் தாயும் சகோதரனும் சகோதரின் அர்த்தம் என்ன தெரியுங்களா? நம்ம தேவனை போல வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய சித்தம் என்னென்னா நம்ம பரிசுத்தமாக இருக்கிறது. அப்போது அவருடைய சித்தத்தின்படி நம்ம வாழ ஆரம்பிக்கும் போது அன்பான தேவ ஜனமே, நம்மளோட வாழ்க்கையில் என்ன இருக்காதுன்னா பாவம் இருக்காது. நம்மளோட வாழ்க்கையில் அன்பான தேவ ஜனமே பாவத்துக்கு இடம் கொடுக்க மாட்டோம், தேவனை துக்கப்படுத்த மாட்டோம், தேவனுக்கு விரோதமான ஜீவிக்க மாட்டோம். அதுதான் தேவ சித்தம். அது மட்டுமல்ல, நீங்கள் ஆண்டவராகிய இயேசுவை பாருங்கள். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலிருந்து 42ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது அன்பான சகோதரனே, சகோதரியே, அவர் பார்த்தீங்கன்னா கெத்செமனில் சொல்லும்போது சொல்கிறாரு, என்னுடைய சித்தம் இல்லைப்பா, தேவ சித்தத்தின்படி ஆக கடவுது. அவர் 100க்கு 100 தேவனாக இருந்தார், ஆனால் 100க்கு 100 மனுஷனாக இருந்தார். ஒரு மனுஷன் எப்படி தேவனுடைய சித்தத்தை செய்யணும் இல்லாவிட்டால் செய்ய விட்டு கொடுக்கணும் என்பதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்கு எனக்கும் நமக்கும் ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கிறார். ஆகையாலே தான் கெத்செமனில் அவர் சொன்னார், என்னங்க, என் சித்தம் அல்ல உன் சித்தம். அப்போது நம்ம தேவ சித்தத்தை செய்யும்போது என்ன பண்ணக்கூடாது? சுய சித்தத்தின்படி நம்முடைய கண் நம்முடைய மனது என்னங்க விரும்புறதை நம்ம செய்யக்கூடாது. நமக்கு இஷ்டமான வழியில் நம்ம நடக்கக்கூடாது. தேவனுக்கு சித்தமானதை செய்யணும். ஆகையால் தான் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9-10 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்கிறாரு, பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது. அப்படின்னு அர்த்தம் தெரியுங்களா? தேவனுடைய சித்தம் என்னென்னா, பரலோகத்தில் தேவன் என்ன நினைக்கிறாரோ அதை பூமியில் நீங்களும் நானும் செய்யணும். அதுதான் தேவ சித்தம். இன்றைக்கி பல நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோம்? தேவ சித்தத்தை செய்யாமல் அன்பான தேவ ஜனமே சுய சித்தத்தை செய்துட்டு சாபத்துக்குள்ளாய் விடுகிறோம். இன்றைக்கி எத்தனையோ தேவ பிள்ளைங்க பல ஆண்டுகளாக
என்னங்க ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளைங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பரலோகத்தில் தேவ சித்தம் நிறைவேறது போல் பூமியில் தேவ சித்தம் நிறைவேற தங்களுக்குள் ஆகட்டும், தங்களோட குடும்பத்தில் ஆகட்டும், அன்பான தெய்வ ஜனமே அவங்க என்ன பண்ணுறது கிடையாது, விரும்புறது கிடையாது. நம்ம பல நேரங்களில் என்ன ஆகிடும் தெரியுங்களா, உலகத்துக்கு ஏற்றபடி ஒத்து போக ஆரம்பிச்சிடுவோம். சில நேரங்களில் சிலரின் இடத்துல வந்து விவாக காரியங்களை குறித்து கேட்கும்போது அவங்க என்ன பண்ணுறது, எங்கள் சொந்தக்காரங்கள்லாம் புறஜாதியாராக இருக்கிறாங்க, ஆகியால் நாங்கள் அவங்களுக்கு ஏற்றபடி தான் செய்யணும், இல்லைன்னா வீட்டில் பிரச்சனை ஆகிடும். அன்பான தேவ ஜனமே பாருங்கள், இவங்க தேவனை நம்பணுங்க, தேவ பிள்ளைங்க. ஆனால் அவங்களுடைய நிலைப்பாடில் என்ன இல்லைங்க, சரியான உறுதி இல்லை. தேவ சித்தத்தை நம்ம இப்படி செஞ்சால் தேவன் துக்கப்படுவார், இது 3-4 தலைமுறைக்கு நம்ம வீட்டில் சாபத்தை வர வச்சிருமே, நான் மனுஷனை பிரியப்படுத்தாமல் தேவனை பிரியப்படுத்தணுமே, தேவ சித்தத்துக்கு நம்ம பிள்ளைங்களை ஒப்பு கொடுக்கணும், என்னங்க சுய சித்தத்தை நிறைவேற்றக்கூடாது அப்படின்றது அவங்க யோசிக்கிறதில்ல. என்ன பண்ணுறாங்க, மனுஷனை பிரியப்படுத்த காம்ப்ரமைஸ் ஆகிவிடுறாங்க, ஒத்து போகாருன்னு. எப்போ மனுஷன் தேவ சித்தத்தை செய்யாமல் ஒத்து போகிறானோ தேவனுடைய கோபாக்கினி, தேவனுடைய நியாய தீர்ப்பு அவன் மேலே கடந்து வரும். ஆகையால் அவன் வாழ்க்கையில் அவன் எந்த வியாபாரம் செய்தாலும் சரி, அவன் கைட்டு செய்கிற காரியங்கள் எல்லாம் அவனுக்கு என்னவோ மாறுங்க, சாபமாக மாறும். ஆகையால் இந்த கால வேளையில் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நம்ம தேவனுடைய சித்தத்தை செய்து தேவனை பிரியப்படுத்துகிற மனுஷனாக மாறணும். நீங்கள் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுது, தேவ சித்தத்தை செய்கிறவனே நிலைத்திருப்பான். எல்லாம் அழிஞ்சிருவாங்க, ஆனால் தேவ சித்தத்தை யார் செய்கிறாங்களோ அவங்க நிலைச்சிருப்பாங்க. ஆகையாலே இந்த கால வேளையில் நீங்கள் உங்கள் சந்ததி, உங்களோட தலைமுறை ஆசீர்வாதமாக இருக்கணுமா? இந்த ஆசீர்வாதம், இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் தலைமுறை உங்களை பின்தொடரணுமா? நீங்கள் தேவ சித்தத்தை செய்கிற தேவ மனுஷனாக வாழ கற்றுக்கொள்ளுங்க. அப்படி நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். நான் தாழ்மையாக சொல்லுவேன், தேவ சித்தத்தை செய்கிறவன் கெட்டதா, அழிஞ்சதா, பிச்சை எடுத்ததா சரித்திரமே இல்லைங்க. தேவ சித்தத்தை செய்யும்போது ஒருவேளை கொஞ்சம் நம்மளோட தொடக்கம் ஒருவேளை அற்பமாக இருக்கலாம். ஒருவேளை என்னங்க தேவ சித்தத்தை செய்யும்போது சில தியாகங்களை பண்ண வேண்டியதாக இருக்கலாம், சில கடினமான சவால்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். ஆனால் ஒன்றுங்க, நீங்கள் இவைகளெல்லாம் கடந்து போகும்போது நீங்கள் நிலைத்திருப்பீங்க. உங்கள் வாழ்க்கை வெற்றியாக இருக்கும். உங்கள் தொடக்கத்தை காட்டிலும் உங்களோட முடிவு சம்பூர்ணமாக ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகையால் நீங்கள் தேவ சித்தத்தை செய்யுங்க. கர்த்தர் இந்த பூமியில் உன்னை ராஜா போல வைப்பாருங்க. நீ ஆசீர்வாதமாக இருப்ப, உன் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும், நீங்கள் நல்ல நிலையில் இருப்பீங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஒரு தீர்மானம் பண்ணுவோம். ஆண்டவரே, ஒருவேளை தேவனை துக்கப்படுத்தி இன்றைக்கி ஒருவேளை நீ சாபத்தை அனுபவித்து கொண்டிருந்தா, ஒருவேளை தேவனுக்கு விரோதமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு தேவ சித்தத்தை முரண்பாடாக இன்றைக்கி உன் வாழ்க்கை காணப்படுமானா ஆண்டோடத்தில் சொல், ஆண்டவரே என்னோட தவறுகளை மன்னியும், என் குறைகளெல்லாம் மன்னிங்க, என்னை தேவ சித்தத்தை செய்ய என்னை ஒப்பு கொடுக்குறேன். எங்களோடு நீங்கள் பேசின கிருபை நிறைந்த வார்த்தைக்கெல்லாம் நன்றி. என் உயிருள்ள நாளெல்லாம் நான் தேவ சித்தத்தை செய்ய என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா என்று சொல்லி தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போமா? எங்களை கிருபையாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலவெளிக்காக நன்றி செலுத்துகிறோம். சமீபத்திலும் தூரத்திலும் இந்த வார்த்தை கவனிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை நீங்கள் தொட்டு அவருடைய சிறையிருப்பை மாற்றி அவருடைய கட்டுகளை உடைத்து அவருடைய நுகங்களை முறித்து அவருடைய சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்றும். தேவ சித்தத்துக்கு விரோதமான எந்த செயலும் எந்த எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் சிறைப்படுத்துகிறோம். தேவன் துக்கப்படுகிற, தேவன் வேதனைப்படுகிற தேவரீர் கர்த்தாவே, உமக்கு விரோதமான எல்லா செயல்களுக்கும் எங்களை விலக்கி நீர் காத்துக்கொள்ளுங்க. இந்த வார்த்தை கேட்டு உணர்ந்து ஒப்பு கொடுத்து என் அன்பு தேவ ஜனங்களை ஆசீர்வதியும், அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதியும், அவருடைய வியாபாரங்களை ஆசீர்வதியும், அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதியும், அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை
வாழ்க்கை ஆஸ்வதியும், அவரோட பொருளாதார தேவையை சந்தியும், அவளுக்கு நன்மை செய்யும். ஒரு நன்மை குறையில்லாமல் நினைப்பதுக்கும் ஜெபிப்பதுக்கும் அதிகமாக செய்து ஆசீர்வதிங்க. தொடர்ந்து வழி நடத்தி காத்துக்கொள்ளும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகராக இருக்கிற இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த காலவேளையில் இன்றைக்கு தான் நான் முதல் தடவையாக கேட்குறேன். எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. தேவன் என்னோடு பேசினார். இன்னும் நான் தேவனை அறியணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும், தேவ சித்தத்தை செய்ய நான் கற்றுக்கொள்ளணும், எனக்கு இன்னும் தேவனுடைய வார்த்தை தேவை அப்படின்னு சொன்னால் எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, உங்களுக்கு ஜெப குறிப்பு இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப் வழியாகவோ SMS வழியாகவோ இல்லாவிட்டால் தொலைபேசியின் வழியாக எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்போம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பு விசுவாசிங்க, உங்களுடைய கான்டாக்டில் உங்களுடைய குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நீங்களும் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவார். ஆமென்.